நான் நிஜமாவே உங்க கனவுல வந்துட்டு இருக்கேனா இல்ல நான் உங்களை லவ் பண்ணணும்ங்கிறதுக்காக பொய் சொல்றீங்களா? அட இதுல பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? டெய்லி காலையில ஏர்லி மார்னிங் 4 to 6 நீங்க என் கனவுல வந்துட்டு போவீங்க. அப்படியே இருந்தாலும் உங்க கனவுல வந்தது நான் தானே எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அது ஒரு வில்லங்கமான விட்னஸ்ங்க. அதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி என்னங்க என்கிட்ட விட்னஸ் இருக்கு? வேணாங்க, அது நான் சொன்ன அப்புறம் நீங்க வெக்கப்படுவீங்க. நான் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன், நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்க இதயத்துக்கு கீழே மேல ஒரு மச்சம் இருக்குல்ல? என்னங்க நீங்க என்னதான் கனவா இருந்தாலும் இப்படி பார்க்க கூடாத இடத்துல ஏன் பாத்தீங்க? நல்ல கதையா இருக்க. கனவுல காட்டக்கூடாத இடத்த காமிச்சு இப்படி பாக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு இப்படி மலையேத்தி கொண்டு போறீங்க? உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தண்டனையா? பேசாம வாங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த இடத்துல யாரு ஃப்ரெண்டு? எங்க ஏதோ ஃப்ரெண்டு நீங்க? மரத்தை தவிர யாரையும் காணோம். இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்ட். ஐயோ, இது மரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. ஏங்க, நாட்டுல பேசி பழகிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் விட்டு போட்டு ஏங்க மரத்தை காமிச்சு எல்லாரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உயிரை வாங்குறீங்க? எல்லாருமே வா, வேற யாராவது உங்ககிட்ட மரத்தை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹாஃப் மைண்ட மீட் பண்ணங்க. அதுவும் இதே மாதிரி தாங்க. ஒரு மரத்தை காமிச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியெல்லாம் காமிச்சது. சரி, அது விடுங்க, அது என் பிரச்சனை. ஏங்க, உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா? இருக்காங்களே, ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அடுத்தது நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும். எது இதோட பெரிய மரங்களா? ஏய், அது எங்க அம்மா. எல்லாரும் நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்ததா சொல்லுவாங்க. ஆனா நீங்க கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்ததா சொல்றீங்க. என்னால நம்பவே முடியலங்க. என் ட்ரீம் கேர்ளை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தாங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரீம் கேர்ளா? அதான் சொப்னா தான் சொல்றேன். அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா சொப்னாவை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுங்க. அது எப்படி? இப்போ நீங்க ஒரு டாக்டர், உங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்த்து வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப லக்கி. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சிடும். ஒருவேளை நான் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தேடிக்கிட்டே இருந்திருப்பேன். தேடியும் கிடைக்கலன்னா? அதுக்காக கனவை கலைச்சிருவ முடியும்? கடைசி வரைக்கும் கனவுலே காதலிச்சுட்டு காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். எது கூப்பிட்டீங்க? யார் அது? பாலிஷ் போட்ட மார்பிள் கல் மாதிரி பளபளன்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்ட பொண்ணா? அது டாக்டர் வீட்டு பொண்ணுண்ணே. இருந்த என்ன டிக்கெட் நல்லா இருக்குல்ல? படிச்ச பொண்ணு உங்களுக்கு படியுமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? யாருன்னு தானே கேட்டேன். எதுக்கு உனக்கு அதிக பிரசிங் தனமான வேலை? படியுமா படியாதா, முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வித்தின் 24 hours அவளை மடக்கி காட்டுறேன். 24 hours 24 மணி நேரத்துல உங்களால முடியுமா? வயசாய ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்குது. பிரேமா, உனக்காவது எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னு தோணுச்சே. தேங்க்ஸ். இது நான் எழுதின லெட்டர்ல உங்களுக்காக வந்த லெட்டர். நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நம்மளை லவ் பண்ண மாட்டேங்குது. அவ்வளவு மோசமாவா இருக்கும்? அன்புள்ள கணவருக்கு ஒருத்தி நம்மளுக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேங்கிறா. எவ்வளவு ஒருத்தி கணவன் எழுதியிருக்காளே, எப்படி இது? அன்புடன் உங்கள் மனைவி சாவித்திரி. ஐயோ, தவிட்டுக்காரன் குடும்பம். விசிட்டி கார்டை மாத்தி கொடுத்து பெரிய விலங்கமா போச்சே. பொண்ணு பார்க்க வந்தவனே புருஷன் நினைக்கிறாளே. ஐயோ, இந்த விஷயம் சந்தனத்துக்கு தெரிஞ்சது, நம்மள அரைச்சிடும். கூட்டிக்காரருக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, நான் கோகுல் பேசுறேன். யார் பேசுறது? மாப்ள. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ் மாமா. என்னோட ட்ரீம் கேர்ளை நேர்ல மீட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியில என்னோட மியூசிக் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்டாவே வந்திருக்கா மாமா. அது மட்டும் இல்ல, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? அதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? மேட்ரு கேள்விப்பட்டா நீ பயங்கரமா ஷாக் ஆயிடுவேன். அட, நான் பொண்ணு பாட்டு வந்தோம்ல, தவிட்டுக்கார பொண்ணு, அவனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காப்பா. என்னன்னு? அன்புள்ள கணவருக்கு அன்பு மனைவி சாவித்திரின்னு. மேட்ரு ரொம்ப சீரியஸா போட்டு ராஜா. யார் யாருக்கு லெட்டர் போட்டா எனக்கு என்ன? நீங்க தான் அந்த ஃபேமிலிக்கு தேவையில்லாம விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்தீங்க, நானே கொடுத்தேன். இதை பாருங்க, நான் நல்லா லவ் மூட்ல இருந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன சில்லி விஷயங்கள்லாம் சொல்லி என் லவ் டிஸ்டர்ப் பண்றீங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓஹோ, பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணுமா? சரி சரி சரி. இந்த ட்ரீம் கேர்ள் மேட்ரு உங்க ஒப்பங்கிட்ட சொன்னு வையே, சந்தான பெல்ட்டோட ஊட்டியில வந்து இறங்க. நான் என்னங்கண்ணா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? நான் ஏதோ டங் ஸ்லிப்பா உளறிட்டாங்கண்ணா. இப்ப என்ன, அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்க அவ்வளவுதானே. நான் நேரா வரேன். 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்ரு சொல்லிடுவோம். ஓகே ஓகே மாமா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன். என்னாச்சுண்ணே?
பயந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. உன்னை நான் நேத்து லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுக்கு அப்செட் ஆயிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருப்பேன்னு ஒரு பாம்பு வச்சு பார்த்தேன். நீங்க என்னடா என்ன கட்டி பிடிச்சி என் நெஞ்சில சாஞ்சு என்ன ரோஸ் பண்ணிட்டீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ. யார் நீ? சாரி, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. ஐ எம் விக்னேஷ். இந்த குவாரில் இன்ஜினியரா இருக்கேன். அதோட முக்கியமான விஷயம் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தான் ரொம்ப சின்சியராங்க. எனக்கு இந்த மத்தவங்க மாதிரி உன் பின்னால சுத்தி பூ கொடுத்துக்கிட்டு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஓப்பன் ஆர்ட். ஓப்பன் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? போடா பொறுக்கி. சகலா சகலா மாப்பிள்ள பொண்ணை பிடிக்கிறேன்னு சொல்ல போறாரு. இதுக்காக நம்ம கூட ஏட்டு வந்துட்டு இருக்கமே. இது நாளைக்கு நம்ம மாமனாருக்கு தெரிஞ்சா சாப்பிடுற சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிருமே. நான் தூங்கிக்கிட்டே வந்தேன் நான் நினைச்சேன். நானும் அதே பிரச்சனை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாச கடைசி ஆயிடுச்சு, வட்டி வசூல் பண்ணிட்டு வந்து 2 சித்தப்பா கிளம்பிட்டாரு. நாமளும் அப்படி கழட்டிக்கலாம்னு பார்த்தா மாப்பிள்ள முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன் வண்டி நிப்பாட்டுற? யோ அதுவா நின்றுச்சியா? என்ன இலக்காரமா பேசுறியா? ஊருக்குள்ள எப்படியா போறது? இறங்கி நடந்து போயா. என்னையா ஊர் வரக்குள்ள இறங்கிட்ட? வழக்கம் போல வண்டி நின்னு போச்சு. அப்ப நடைய கட்டு. கட்ட வேண்டியதுதான். மாப்பிள எப்ப வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இருங்க அண்ணே அண்ணே. ச்சே, நம்ம வந்துட்டு போனது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமா அவங்களே பார்த்துட்டாங்களே. என்னமா பண்றது? ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணலாம், ஒளிஞ்சுக்கலாம். உள்ள போய் வச்சுக்கலாமா? ஒரு கேட்டு தான் பாருக்கு, ரவுண்டு கேட்டு பிடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். வாசகல மாப்பிள இங்கதானே நின்னாரு. எங்க மாப்பிள? யாருங்க உங்க மாப்பிள? எங்க மாப்பிள்ள யாருன்னே தெரியாம இந்த பஸ்ல நீ டிக்கெட் கொடுக்குற. ஏறி பாருங்க. மாப்பிள்ள எங்க மாப்பிள? மாப்பிள்ளைய காணோம். எங்கடா எங்க மாப்பிள்ள? அடிக்காதீங்க அண்ணே. ஏன் தம்பி? அவன் திருப்பி அடிச்சிருவானே. ஐயா சொல்லி கொடுக்க போல இருக்கு. வா போய் தரலாம். லூசுங்க. மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள்ள காணோம். ஏன் தம்பி? நம்ம மாப்பிள்ள தானே, நல்லா பாத்தியா? என்ன நான் என்ன குருடனா? ஆ. நம்ம மாப்பிள நம்மளுக்கு தெரியாதா? ஆ. மாப்பிள மட்டும் வரல, ஆ. அவங்க அக்கா புருஷன் 2 பேர் இல்ல விளக்கணைக்க ஆமா. அவங்க வந்தாங்களே. ஐயோ இப்பதான் எனக்கு புரியுது. மாப்பிள்ள நம்ம 2 பேத்துக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாரு. நம்ம கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பாத்தேடுவோம். மாப்பிள்ள தம்பி, ஆ? என்ன மாப்பிள்ள எங்கேயும் காணோம்? என்ன ஆ. அந்த பஸ்ஸுக்குள்ளே மாப்பிள ஒளிஞ்சிருப்பாரோ? என்ன தும்புறீங்க? நான் எங்கப்பா தும்புறேன்? எல்லாம் இந்த குதிரை தான். அங்க பாரு மாப்பிள மாப்பிள்ள, குதிரை மேல உட்காந்துட்டு என்ன மாப்பிள்ள பண்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆ. பக்கத்து ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பார்க்க வந்தேன். பஸ் ரிப்பேர் ஆயி போச்சு. அவசரமா போனா அதான் குதிரையில உட்காந்து போயிட்டு இருக்கேன். அண்ணே மாப்பிளைய பாருங்க. மாப்பிள இந்த குதிரை நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கு. அது எங்க தாத்தா கட்டின குதிரை மாப்பிள்ள. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க மாப்பிள. மாப்பிள்ள மண் குதிரையிலேயே போய் நம்ம சாவித்திரியை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. வாங்க மாப்பிள்ள, நாங்க கூட்டிட்டு போறோம். யோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் உங்களையும் பார்க்க வரல, உங்க பொண்ணையும் பார்க்க வரல. விடுங்க. நாங்க நம்புறோம் மாப்பிள்ள. டே வீரசிங்க, போய் வீட்டுல அம்மனி ரெடியா இருக்கு சொல்லு. மாப்பிள்ள உன்ன பாக்குறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. கையோட சித்தப்பா கூட்டிட்டு வரான்னு போய் சொல்லுங்க. யோ யோ அவ்வளவு சொல்லாதே. யோ மாப்பிள சாவித்திரி தனியா தான் இருக்கு, போய் பேசுங்க. ஓ, நம்ம என்ன பேசணும்னு நினைச்சிட்டு வந்தோமோ பேசிட்டு வந்துருவோம். நீங்க என்ன என்ன மாப்பிள்ள சாவித்திரி கூட பேச போறாரு. நீங்க என்ன ஊர் பண்ணையம் பண்ண போறீங்களா? வாங்க அப்படி உட்காருங்க. 2 டியூன் போட்டு வச்சிருக்கேன், கேளுங்க. சும்மா கேளுங்க. கேளுங்க. என்னங்க, நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, நல்லா ஓடிட்டு இருந்த பஸ்ஸை நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? எங்க பாட்டி தாங்க சொன்னாங்க இந்த மேட்ரை. நினைச்சேன் கிளவிதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க அந்த லூசு கிளவிகிட்ட வச்சுக்க வேணாம்னு போற அன்னைக்கு அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது. நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல, எங்க வீட்டுல யாருமே செல்லமா என்ன சாவித்திரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ, பேர்ல என்ன செல்ல வேண்டி கிடக்க. என்ன ஏதாவது பேச விடுறியா? நீ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. நீங்க கோவப்படுறது கூட செல்லமா கோவப்படுறீங்க. அம்மாடி காஃபி எடுத்துட்டு போமா? வரேன் சித்தி. இத சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன். உடனே வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இது? தாவணி எல்லாம் புடிச்சு வளர்றீங்க. என்னங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க
விடுங்கண்ணா. அது ஏங்க உங்க வீட்ல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க? தாவணி ஆணில மாட்டிருக்கு, திரும்பி பாருங்க. ஆணியா? தாவணி ஆணில மாட்டியிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல. ஏன் அதை உங்களால எடுக்க முடியாதா? ஐயோ. தேங்க்ஸ். அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என்ன மாப்பிள்ளை வேற உள்ள இருக்காரு. ஏதாவது கோழி முட்டு விட்டு பிரச்சனை ஆகி போச்சுன்னா? கம்மனர்ரா தம்பி, இவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணுங்கிறதுக்காக தானே அப்படி ஒரு டியூனை போட்டேன். சரி, அழுகாத்திய நிறுத்தறதுக்கு ஒரு டியூன் இருக்குல்ல, அத பாடு. ஏதப்பா ஏதப்பா. நிறுத்தப்பா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு பிடிக்காம சொல்லிட்டு போயிருவான். அண்ணே, என்னங்க நீங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது? நீங்க மறுபடியும் வேணும் வேணும் நீங்க வந்து நிப்பீங்க, மறுபடியும் வேணும் வேணும் உங்க தாவணி இதுல வந்து மாட்டோம். எதுக்கு ரிஸ்க்? அதுக்குதான் அடிக்கிறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? எனக்கு காஃபி சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேனோ அதை தவிர மொத்தம் எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ, மாப்பிள, காப்பி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சித்தப்பனுங்க வேற இல்ல, வா இப்படி ஓடிடலாம். அட நீங்க வேற மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவளே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறா. நிலைமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா. அவ பேசாட்டி என்ன மாப்பிள, நீ பேச வேண்டியதானே? அந்த பொண்ணு வருது வருது. கொஞ்சம் சைடு வாங்க, நான் பேசுறேன். எங்க மாப்பிள்ளை இங்க எதுக்காக வந்தாருன்னா, அது எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, இதேதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டு விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு. ஏமா சாவித்திரி, மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல சித்தப்பா, அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கிறார். மாப்பிள்ளைனா அப்படித்தான். ஏன் மாப்பிள்ள, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க சாவித்திரிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வைக்கா? ஐயோ, என் பொண்ணு வேற அழுகுது. கண்ணுல இருந்து மழை மழையா தண்ணி வேற வருது. ஐயோ, ஹலோ பேசுங்க மாப்பிள்ள, பேசுங்க மாப்பிள்ள. யோ கெடியா மேக. யோ, என்ன அது பேசுன்னு மைக்கு நிட்டினா என்ன அர்த்தம்? இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்கா? உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும். வா மாப்பிள்ள, ஊருக்கு போலாம். இருங்க வா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போகும்போது தனியா போனீங்கன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாரும் ஒன்னா போவோம். என்னது நீங்களுமா? நான் சாவித்திரி தான். இது எதுக்குங்க? இல்ல நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா? அப்படி நான் சொன்னேயா? மாப்பிள்ள கண்ணுல தெரியுது மாப்பிள்ள. சித்தப்பா என்ன பேசிட்டே இருக்கீங்க? அவருக்கு லாஞ்சுக்கு நேரமா இதுல. வாங்க. இதுங்களா பேசி இதுங்களா முடிவு பண்ணிக்குதுங்க. எங்க போய் முடிய போதோ? லான்ச்ல ஏறி நம்ம ஊருக்கே போயிருவானுங்க. வா மாப்பிள போலாம். ஸ்பீடா போறாங்க. தவுளே நான் சொல்றேன், ஸ்டாப். சித்தப்பா அங்க பாருங்க, அவர் பார்த்தா பாவமா இருக்கு. என்ன இங்க விட்டுட்டு போறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. அவர் கூப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். மாப்பிள்ள, ஊருக்கு போக இஷ்டம் இல்லன்னா வாங்க 10 நாளைக்கு இருந்துட்டு போலாம். மாப்பிள்ள சிரிச்சிரு மாப்பிள்ள, ப்ளீஸ் சிரிச்சு வை மாப்பிள்ள. சும்மா இல்லன்னா சோகமா இருக்குன்னு சொல்லி 10 நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. சிரிச்சிரு மாப்பிள்ள. நாங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க ஊருக்கு போறோம். வர்றோம். பாருங்க சித்தப்பா, அவர் டாட்டா காட்ட மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ள, சாவித்திரி ஆசைப்படுது, கொஞ்சம் கையை ஆட்டிருங்களே. அந்த இன்சிடென்ட் தப்பிக்கிறதுக்காவது ஒரு தடவை டாடா காட்டிரு மாப்பிள்ள. சும்மா இருக்கு. சித்தப்பா, அந்த பழனிசாமிட்ட போட் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. டேய் பழனிசாமி, டாடா கட்ட வரைக்கும் போட்டு எடுக்காதடா. ஆமா. ஜோ ப்ளீஸ் காட்டிரு மாப்பிள்ள. சாவித்திரி பாத்துக்கம்மா, மாப்பிள்ள டாடா காட்டுறார். யோ நைனா, உன தனியா காட்ட முடியாதியா? பாத்துக்க. யோ சகல, என்ன இது அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி ஆட்டியா? மாத்தி காட்டுறேன், பாத்துக்கங்க. யோ பழனிசாமி போட்டு எடியா. என்னங்க லாஞ்ச்ல ஆர்மா உட்கார்ந்துட்டு போகாதீங்க, ஆழம் அதிகம். எத்தனை அடி? 100 அடி. ஆமா. அவர் பாவம். போயிட்டு வாங்க. டாடா. எவ்வளவு ஆளான்னு சொல்றேன். கையை ஆட்டிட்டே இருக்காத, நடமணி. ஏடா தம்பி, அது என்ன ஒரு போட்டு வருது? அண்ணே, நம்ம சின்ன அம்மணி. ஹாய். ஏய் சொன்னா. கொஞ்சம் முன்னாடி வந்துட கூடாதா? ஏன்? பாருடி, அவங்க இப்பதான் போறாங்க. யாரு? என்ன கட்டிக்க போறாங்கல்ல, அவங்கதான். எங்க? ஐயோ, I missed him. அவங்க வீட்டுல இருப்பாரு. எங்க? ஐயோ, தெரியல எனக்கு. அந்த கூட்டத்துல ஸ்பெக்ஸ் போட்டு அழகா இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். உனக்கு தெரியல? தெரியல எனக்கு. ஐயோ, அங்க இருக்காரு பாருடி. எங்க? சொன்னா நல்ல பாரு, அங்க இருக்காரு. போடி, லாஞ்சே போயிடுச்சு. இப்ப எப்படி தெரியுவாங்க? ஐயோ, நான் பார்க்கலையே. சரி
பாட்டி என்னை மாப்பிள்ளை வச்சு போட்டோ எடுத்திருக்கு. அதுல நீ பாத்துக்க. சரி இரு, நீ என் அக்கா தானே? உன பொண்ணு பக்கம் வந்து போய் என்னைய கூப்பிடல. நீ கட்டிக்கு போறவரை நான் பார்த்து ஓகே பண்ணணும், நான் கட்டிக்கு போறவரை நீ பார்த்து ஓகே பண்ணுங்கிற அக்ரிமெண்ட் இருக்குல்ல, ஏன் மீறின? சொப்னா கோச்சுக்காத. இந்த பாரு, நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு அப்பா அவங்கள வர சொல்லிட்டாரு. நீ அப்பா கிட்டயும் சண்டை வச்சுக்க, நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன். ஆனா போட்டோ வந்தது நான் பார்த்து அவரை ஓகே பண்ணாதான் உனக்கு கல்யாணம். நீ போட்டோ மட்டும் பாரு, அசந்துருவ. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போலாம்.